அவங்களுக்கு என்ன வேணுமோ படிப்பாங்க. நீங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். இந்தி பிரச்சார சபான்னு ஒன்று டி நகர்ல இருக்கு. யாராவது அதை போய் இழுத்து மூடுறோம். இந்தி பிரச்சார சபா இருக்கு. இந்தி படிக்க விரும்புனா யாருன்னா போய் படிக்கட்டும். தமிழ்நாடு அரசோ அரசியல் கட்சிகளோ நாங்களோ இந்தி படிக்காதீங்கன்னு சொல்லலை. விருப்பம் உள்ளவங்க படிப்பாங்க, திணிக்காதீங்கன்னு சொல்றோம். இதான் பிரச்சனை அவங்களுக்கு நமக்கு. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுது? நியூ எஜுகேஷன் பாலிசியில குலத்தொழிலை செய்யறான். செருப்பு தைச்சிருவோம், செருப்பு தைக்கணும். கருமா வேலை செய்யறோம், கருமா வேலை பண்ணணும். முடி வெட்டுவோம், முடி வெட்டிட்டு இருக்கணும். இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் பிரச்சனை. இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இதைத்தான் எதிர்க்கிறோம். அதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, நீ 2300 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுடைய தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம், கையொப்பமிட மாட்டோம் உறுதியா முதலமைச்சர் இருக்காரு. உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனா கல்வி என்பது வியாபாரம் கிடையாது. கல்வி என்பது இந்த சமுதாயத்துல